ஹை ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பச்சை பட்டாணியும் பன்னீரும் போட்டு நம்ம பச்சை பட்டாணி பன்னீர் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே சேர்த்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அலசி. இப்போ நம்ம வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா, சோம்பு, சீரகம், லவங்கம், அடுத்தது வந்து ஸ்டார் இதெல்லாம் போட்டுருக்கோம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி வந்துட்டு நம்ம ஒரு 1 ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது பன்னீர், இந்த பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நான் வந்து சிறுமணி அரிசி தான் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். சிறுமணி அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். இதில் வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி வந்து இதில் போட்டிருக்கேன். 1.5 கிளாஸ் வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 1.5 கிளாஸ் வந்து 3 கிளாஸ் தண்ணி வைப்போம். 3 கிளாஸில் 1 கிளாஸ் இதில் கலந்துட்டேன். இது பத்தலைங்கிறதால கொஞ்சம் வச்சுருந்தேன் கிளாஸில். 1 கிளாஸ் முழுசாக இதில் 1 கிளாஸ் கலந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இன்னும் 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கிளாஸு, இன்னும் 1 கிளாஸ். 1 கிளாஸ் வேணாம், 3/4 கிளாஸ் போதும். ஏன்னா நான் சிறுமணி அரிசி வந்து ரொம்ப ட்ரை பண்ணது கிடையாது. எப்போவுமே பாஸ்மதி அரிசியில் தான் செய்வேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுப்போம். நெய்யை ஊற்றிட்டேன் 1 ஸ்பூனுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சிறுமணி அரிசியில் நான் செஞ்ச பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து சைடில் வச்சுட்டு பன்னீர் பட்டாணி போட்டு குருமா. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் பிரியாணி மட்டும் அதாவது தயிர் பச்சடி செஞ்சுக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ வந்து சரி பாதி வந்துட்டு போட்டு இது இந்த பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கு அடுத்தது வந்து இது பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு குருமா வச்சிடலாம். ஏன்னா குருமா வச்சிட்டோம்னா நம்ம நைட்டுக்கும் வந்து நம்ம டின்னருக்கு ரெடி பண்ணி தொட்டுக்கலாம். அதுக்காக தான் சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு இருந்துட்டாலே நமக்கு நைட்டுக்கு வந்து டின்னர் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம 1 ரைஸ் குழம்பு இல்லாமல் 1 ரைஸாக நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால வந்து இது பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது இந்த சோம்பு, ஸ்டார், லவங்கம், ஜீரகம் இதை போட்டுப்போம்.
இது நல்லா பொரிஞ்சோடனே இது பொரிஞ்சிட்டோடனே இதில் வந்து என்னென்ன போட்டுட்டேன்னா வெங்காயம் தக்காளி, அடுத்தது வந்து தேங்காய், ஒற்றைக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி போட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒற்றைக்கடலை, தேங்காய் இத்தனையும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு எனக்கு சாப்பிட சொன்னாங்க டாக்டர் என்னென்னா, நம்ம வந்து சாதா ஆயிலெலாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு வந்து போன் பிரச்சனை இருக்குது, பேக் பெயின் இருக்குது. அதனால வந்து எனக்கு வந்து செக்கு நல்லெண்ணெய், செக்கு கடலெண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் இதை தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னாரு. நான் அதை போய் வாங்கிட்டு வர போகிறேன். இது சமையலை முடிச்சுட்டு வாங்கிட்டு வர போகிறேன். ஆக்சுவலாக அந்த பன்னீர் பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சிருந்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது என்னென்னா இது தேங்காய் எண்ணெய், அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வர்றது. தேங்காய் எண்ணெய் போட்டு குருமா செய்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா, தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவை போட்டுட்டேன். அடுத்தது பச்சை பட்டாணி, இந்த இது பன்னீர் இதை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ்க்கும் நம்ம பன்னீர் பிரியாணிக்கும் வச்சு சாப்பிடலாம். நைட்டுக்கு வந்து டின்னருக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் பிரியாணி, ஒயிட் குருமா அந்த மெத்தடில் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி என்னன்றது நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் என்னென்ன போட்டுருக்கேன், ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது. உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம விசில் போட்டு ஒரு விசில் வர வச்சுருவோம். ஒரு விசில் போதும். குக்கர் மூடிட்டு இது ரெடியானோடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். அடுத்தது குருமா. ரொம்ப சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வாசனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி செம்மையாக இருக்குது. ஆஹா, செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லும் வந்துட்டு சத்தலாக இருக்குது. அடுத்தது குருமா பார்த்தீங்களா, இவ்வளோ செம்மையாக இருக்குது. அப்படியே திக்னஸாக ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து இது வந்து நான் வந்து கொத்தமல்லி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நான் சர்வ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து கொத்தமல்லி போடாதே சர்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுக்கலாம், லஞ்சும் வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு காலையில் கஞ்சி மட்டும்தான் செஞ்சு குடித்தோம். இப்போ வந்துட்டு நான் வந்து பன்னீர் பிரியாணி, பன்னீர் குருமா வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலிநாள் தமிழாச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே வந்து
ஏதாவது சமையல் பண்ணினேன்னா அதை வந்து நான் எப்போவுமே என்னுடைய ஸ்பெஷல், என்னுடைய ஸ்டைல் என்னென்னா நான் அதை சாப்பிட்டு காமிக்கிறது தான் என்னுடைய ஸ்டைல். நான் வந்து எப்படி நான் டேஸ்டியாக செஞ்சுருக்கேன் அப்படின்றத நான் வந்து சாப்பிட்டு உணர்ந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு செம்ம சூப்பராகுது, செம்ம டேஸ்ட்டாகுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து நான் வந்து பன்னீர் பிரியாணி செஞ்சுருக்கேன்ல, அப்புறம் பன்னீர் பட்டாணி வந்து குருமா வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டு காமிக்கிற மாதிரி எடுக்கலை. ஏன்னா வந்து ஒரு கால் வந்துட்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறதால சில பேருக்கு பிடிக்கலையா, ஏன்னா லைக்கெல்லாம் வராதால நான் எனக்கு அப்படி தோணுது. நம்ம ஃபேஸ் காமிச்சா பிடிக்கல போல இருக்குது மக்களுக்கு. அதனால நம்ம செய்கிற ஃபுட்டை மட்டும் நம்ம இப்போ ஷேர் பண்ணிப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச ஃபுட்டை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்டு பார்த்து நான் உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்கல. நீங்களும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க மக்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் சந்தோஷமாக இருக்கேன். நம்ம அதாவது நான் முன்னாடியே வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 26வது வருஷம், 26 அதாவது ஜனவரி 26 26 வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்மளுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். நம்ம வந்து எல்லாருமே வந்து நல்லா இருப்போம். நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். நான் வந்து முன்னாடியே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கும் நான் விஷ் பண்ணுவேன். இப்போவும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருப்போம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளஸ் லன்ச்சு ரெண்டுமே வச்சுப்போமே. காலையில் எழுந்தோடனே நான் வந்து சத்து மாவு கஞ்சி குடிச்சாச்சு. அது மட்டும் நான் வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணல உங்ககிட்ட. இப்போ வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அது முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அதே ஒரு கிளென்ஸ் பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து ஒரு செட்டிங் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து புத்தா வந்துட்டு நம்ம எப்படி வச்சுருந்தோம், டேபிள் மேலே வச்சுருந்தோம். இவ்வளோ ஹைட்டு டேபிள் மேலே தானே வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் புத்தா வந்து அழகாக வந்து எப்படி வச்சுருக்கேன்னு. நல்லா இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா பாருங்கள். இந்த வாஸ்து செடி வந்து பேம்பு செடி இங்கே வச்சுருக்கேன். அவருக்கு முன்னாடி புத்தாக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இது பாருங்கள். அடுத்தது இங்கே ஒரு புத்தா வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே அதாவது இந்த செடி வச்சுருக்கேன்ல, அதுவும் வந்து செராமிக், புத்தா செராமிக்கு. அதில் வந்து இந்த செடி வச்சுருக்கேன், சைனீஸ் மணி பிளான்ட்டு. அடுத்தது வந்து இந்த செடியும் வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு புத்தா வச்சுருக்கேன். இது வந்துட்டு எங்கள் அம்மா போட்ட அந்த இது க்ரோஷா நூல் வச்சு எங்கள் அம்மா கையால் வந்து பின்னினாங்க. அது வந்து புத்தருக்கு வச்சு அழகாக. இன்னொன்று பெருசு ஒன்று இருக்குது. அந்த பெருசை வந்து நான் இங்கே வந்து அடியில் வந்து இந்த முக்காலிக்கு அடியில் போட்டு வைக்கணும். அந்த பெருசு தேடிட்டுருக்கேன், எங்கே வச்சேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது நான் பியூட்டி பார்லர் வச்சுருந்தப்போ இந்த ஜாடியில் தான் வந்து நான் வந்து இந்த ஃபேஸ்க்காக ஒயின் ரெடி பண்ணுவோம். கிரேப்ஸு, ஆப்பிள் இதெல்லாம் வச்சு ஒயின் ரெடி பண்ணுவோம். அந்த ஒரு ஜாடி தான் இது. இது வந்து நான் இப்போ வந்து அதெல்லாம் ரெடி பண்ணுறதில்ல. ஆனால் வந்துட்டு நான் இப்போ வந்து இந்த செடி பாட்காக வச்சுருக்கேன். இது என்னுடைய பார்லர் ஞாபகமாக நான் பாட்காக வச்சுருக்கேன். இது பாருங்க, ஜிசி பிளான்ட்டு. அடுத்தது வந்து இது பாருங்கள். இந்த செடி வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்கிறது. என்கிட்ட ரொம்ப வருஷம் செடிங்கள்லாம் வந்து நான் பத்திரமா பொக்கிஷமாட்ட பார்த்து வச்சுருக்கேன். புதுசாக வாங்கி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவேன். ஏன்னா இதை ரொம்ப வருஷம் நம்ம வச்சு பராமரிச்சிட்டோம். அதனால் வந்து நான் வந்து அதை வந்து மிஸ் பண்ண மாட்டேன். பத்திரமா வச்சு பார்த்து வச்சுருப்பேன். ஐயோ ரொம்ப வருஷத்து செடி இது நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுப்பேன். அந்த மாதிரி செடிங்கள்லாம் வந்து நான் எதுன்றதை நான் தனியாக உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோ போடுறேன். இந்த செட்டிங் வந்து யாருக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க, ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று சொல்லணும்னு வந்து பாருங்கள். இந்த ஸ்டார் வந்து வாங்கியிருக்கேன். லைட் செட்டிங் தான் இது. இந்த ஸ்டார் வந்து பெரிய ஸ்டார் ஒன்று, சின்ன ஸ்டார் ஒன்று வரும். பெருசு சின்னது இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இந்த செவத்தில் வந்துட்டு நான் அழகாக வந்து இந்த செவரில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த செவர் ஃபுல்லாகவே ஒட்டிட்டு, அதாவது புத்தாக்கு பேக் சைடில் ஸ்க்ரீன் வந்து லைட்டு செட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து இந்த இந்த ப்ளக்கில் தான் வந்து சொருகி அதை செட் பண்ண போகிறேன். அதையும் செட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, புத்தா செட்டிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். அடுத்து இங்கே வந்து இந்த ட்ரீ வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. பிபிள்ஸ் எல்லாம் வச்சு இது பார்த்திங்களா, வேர்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது செடி பேர் மறந்துட்டேன், எனக்கு தேவையான போது தான் பேருங்க மறந்துடும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இது மீஷோவில் தான் வாங்கினேன் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கொசு பூச்சிலாம் உட்காராமல் நம்மளுக்கு சேஃபாக இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட். இந்த இது அழகாக இருக்குது, ரெட் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி நம்ம குத்து விளக்கு வந்து காலையில் பிரம்ம தீபம் ஏற்றுறதுக்காக இந்த குத்து விளக்கு வச்சுருக்கேன். நம்ம டைனிங் டேபிள் இங்கே தான் கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இன்னும் செட் ஆகலை எனக்கு. இது எப்படி இருக்குன்னு செட் பார்த்துட்டு ஒரு வாரம் வச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறமா இன்னும் எது சேஞ்ச் பண்ணுவேன்.
வாங்க இப்போ மேலே போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே மதர் தான் இருக்காங்க, பாண்டிச்சேரி அன்னை அரவிந்த் மதர் இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.